வணக்கம் எஸ்டிஎஃப். நயன்தாராக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான இந்த ஜப்பான் சிக்கனை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்படி நயன்தாராக்கு பிடிச்ச இந்த ஜப்பான் சிக்கன் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லிட்டில் இந்தியா டன்லோப் ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆகிருக்க ராயல் ஸ்பைசி தோசால தான். ஸோ இந்த ஜப்பான் சிக்கனோட அவுட்டர் லேயரை பாத்தீங்கன்னா கலரே உங்களுக்கு பாஸ்தா மாதிரி இருக்கும். அதோட பினிஷிங்கை பாத்தீங்கன்னா ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் போட்டு செம டெம்டிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆவி பறக்குது, அவ்வளவு சூடா கொண்டாந்து சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பைட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா நயன்தாராவே நமக்கு ஊட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு டேஸ்ட். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில வாயில குத்தின வாயில பேதியில போவான் மூஞ்சி. இந்த ஜப்பான் சிக்கனோட டேஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா இது நல்லா கிரீமியா பாஸ்தா லெவல்ல இருந்துச்சு. அதே நேரத்துல நல்லா பிளேவர்ஃபுல்லா ஸ்பைசியாவும் இருந்துச்சு. இந்த ராயல் ஸ்பைசி தோசால இதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை டிஷ் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நாங்க சைடிஸ் என்ன ஆர்டர் பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க, மொறுன்னு ஒரு முட்டை தோசை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இந்த முட்டை தோசையோட வச்சு சாப்பிடும்போது இந்த முட்டைக்கும் அந்த பிளேவருக்கும் செம காம்பினேஷனா இருந்துச்சு.